Hi dudes, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Again welcome back to Loop Tech YouTube channel. நம்மளோட லேப்டாப் பீஸில் என்னதான் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், பிரேவ் ப்ரௌசர் இது மாதிரி நிறைய ப்ரௌசர் இருந்தாலுமே நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணுவோம். நானும் பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த க்ரோம் ப்ரௌசரில் நிறைய ஃபீச்சர்ஸ்க்காகவும் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு 5 க்ரோம் எக்ஸ்டென்ஷனை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 5 க்ரோம் எக்ஸ்டென்ஷனையும் பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப் பீஸில் இருக்கிற க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப் பீஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, மொபைல்லையும் யூஸ் பண்ண முடியும். மொபைல்லையும் க்ரோம் ப்ரௌசரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ரிக்கை வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வீடியோ கீழே இருக்கிற தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரீடு. இப்போ நம்ம க்ரோமில் ஒரு பிளாகர் படிக்கிறோம்னா ரைட்டில் ஒரு ஆடு, லெஃப்டில் ஒரு ஆடு, அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது ஒரு ஃபுல் சைஸ் ஆடுன்னு சொல்லிட்டு இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ் வரும். அதனாலே அந்த பிளாகர் படிக்க பிடிக்காம நம்ம பார்த்தீங்கன்னா போயிடுவோம். ஆனால் ஜஸ்ட் ரீடுன்ற இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி அந்த பிளாகரில் வர எல்லா ஆட்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு எந்த பிளாகரில் இருக்கிற ஆர்டிக்கலை எந்த விதமான ஆட்ஸும் இல்லாமல் படிக்க போகிறீங்களோ ஜஸ்ட் அந்த பிளாகருக்கு போயிடுங்க. அந்த பிளாகருக்கு போயிட்டோன்னே சைடில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டாப் என்ற இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதை மட்டும் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டோன்னே அந்த பிளாகரில் இருக்கிற எல்லா ஆட்ஸுமே பார்த்தீங்கன்னா போயிடும். ஜஸ்ட் அந்த பேராகிராஃப் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட் தொல்லையும் இல்லாமல் உங்களுக்கு வேண்டிய ஆர்டிகளை பார்த்தீங்கன்னா உங்களால் படிக்க முடியும். இந்த எக்ஸ்டென்ஷனை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு, உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற செகண்ட் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா Zen Mate. இது பார்த்தீங்கன்னா ஒரு VPN எக்ஸ்டென்ஷன். இப்போ நம்ம மொபைலில் VPN யூஸ் பண்ணணும்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. ஆனால் நம்ம கம்ப்யூட்டர் லேப்டாப்ல ஒரு VPN யூஸ் பண்ணணும்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இல்லை. ஆனால் Zen Mate என்ற இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களால் VPN கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இந்த எக்ஸ்டென்ஷனை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டோன்னே சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டோன்னே இப்போ உங்கள் க்ரோம் ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா VPN கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வேண்டிய கண்ட்ரியோட VPN நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னா அது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேண்டிய கண்ட்ரியை செலக்ட் பண்ணிட்டு அந்த சென்டரில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணீங்களோ அந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட க்ரோம் ப்ரௌசர் VPN மூலமாக கனெக்ட் ஆகிடும். இது மாதிரி இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் க்ரோம் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா உங்களால் VPN கனெக்ட் பண்ண முடியும். பிளாக் பண்ண வெப்சைட்டையும் பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற தேர்டு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரோம் ரிமோட். இந்த எக்ஸ்டென்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட மொபைலை யூஸ் பண்ணி உங்களோட லேப்டாப் பிசியை பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் மூலமாக உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது உங்கள் மொபைலோட நீங்கள் வேறு இடத்துல இருக்கீங்க, உங்களோட லேப்டாப் பிசி வேறு இடத்துல இருந்துச்சுன்னா ஜஸ்ட் உங்களோட மொபைல் யூஸ் பண்ணியே உங்களோட லேப்டாப் பிசியை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெண்டு டிவைஸும் இன்டர்நெட் மூலமாக கனெக்ஷனில் இருந்துச்சுன்னா. இந்த க்ரோம் ரிமோட் என்ற இந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ஸ்டார்டிங்கில் ஒரு சில செட்டப் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பண்ணணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ க்ரோம் ரிமோட் என்ற இந்த எக்ஸ்டென்ஷனை உங்கள் க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் ஆட் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு கொண்டு போகும். இந்த வெப்சைட்டில் உங்களோட ஜிமெயிலை யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு யூசர் நேம், ஒரு பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர்க்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும். சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிட்டோன்னே அந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ சிஸ்டமில் பண்ண வேண்டிய எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சாச்சு. இப்போ உங்கள் மொபைலுக்கு வந்துடுங்க. இப்போ உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு க்ரோம் ரிமோட் என்ற இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னே ஓப்பன் பண்ணுங்கள். உங்களோட பிசியில் எந்த ஜிமெயிலை யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணீங்களோ அதே ஜிமெயிலை பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் சைன்இன் பண்ணுங்கள். சைன்இன் பண்ணிட்டோன்னே நீங்கள் என்டர் பண்ண யூசர் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கேட்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டோன்னே என்டர் கொடுங்க. இப்போ என்டர் கொடுத்துருவோன்னே உங்களோட பிசி ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் மொபைலில் அப்படியே வரும். இப்போ உங்கள் மொபைலை யூஸ் பண்ணியே உங்களோட பிசியை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த எக்ஸ்டென்ஷனை எப்படி செட்டப் பண்ணுறது, அதுக்கப்புறமா இதை எப்படி ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்னா இதுக்கான ஒரு தனி வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் ஐ பட்டனில் தர, டிஸ்கிரிப்ஷனும் பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் தர, வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபோர்த்து க்ரோம் எக்ஸ்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஸ்டர்.
இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளாகருக்கு போகிறீங்க. இப்போ எந்த பிளாகருக்கு வந்து போனாலுமே கேப்சா வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு வந்து பண்ண சொல்லுவாங்க. ஓகே, என்ட்ரு பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கேப்சாவை பார்த்தீங்கன்னா என்ட்ரு வந்து பண்ணுவோம். ஒரு சில நேரத்தில் நம்ம என்னதான் கேப்சாவை கரெக்டாக என்ட்ரு வந்து பண்ணாலுமே அது பார்த்தீங்கன்னா தப்புன்னு தான் வந்து காட்டும். இது மாதிரி அந்த கேப்சாவை என்ட்ரு பண்ண முடியாததால் அந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா டோட்டலாக க்ளோஸ் பண்ணி நம்மளோட இன்னொரு வேலையை பார்த்தீங்கன்னா பார்க்க போயிடும். ஆனால் இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி அது மாதிரியான கேப்சா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்கிப் வந்து பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்டென்ஷனை உங்கள் குரோமில் பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணிடுங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் கேப்சா வந்து சால்வ் வந்து பண்ண சொல்லுதுன்னா அந்த கேப்சா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷனுக்கான ஒரு ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 2-3 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லோடிங் வந்து ஆகும். அதுக்கப்புறமா இந்த எக்ஸ்டென்ஷனே பார்த்தீங்கன்னா அந்த கேப்சாவை உங்களுக்கு சால்வ் பண்ணி வந்து கொடுத்துரும். உண்மையிலே இந்த எக்ஸ்டென்ஷன் வேறு லெவலில் இருக்குது. நம்மளால் சால்வ் பண்ண முடியாத கேப்சாவை பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் ஒரு 2-3 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேப்சா வந்து சால்வ் பண்ணி வந்து கொடுத்துருது. உண்மையிலே இந்த எக்ஸ்டென்ஷனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைம் வந்து சேவ் வந்து ஆகும். அதனால் இந்த எக்ஸ்டென்ஷனை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற 5th குரோம் எக்ஸ்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சேஞ்சர் ப்ரோ. இப்போ நம்ம ஒரு பிளாகருக்கு போயிட்டு ஒரு ஆர்டிக்கலை படிக்கிறோம். அந்த ஆர்டிக்கலில் இருக்கிற அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புரியாது. ஒரு சில நேரத்தில் பிடிக்காமையும் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதே மாதிரி அந்த ஆர்டிக்கலில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டல்லாக இருக்கும். ஃபாண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். இதனாலே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிக்கலை நம்மளால் படிக்க முடியாது. ஆனால் ஃபாண்ட் சேஞ்சர் ப்ரோ என்ற இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இது மாதிரியான ஃபாண்ட் வந்து வேணுமோ அந்த ஃபாண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க போகிற ஆர்டிக்கலில் உங்களால் வந்து கொண்டு வர முடியும். ஃபாண்ட் மட்டும் இல்லாமல் அந்த ஆர்டிக்கலோட கலர் வந்து எப்படி இருக்கணும், அதோட சைஸ் வந்து எப்படி இருக்கணும், அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி உங்களால் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். இந்த எக்ஸ்டென்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எந்த ஆர்டிக்கலை வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணமோ ஜஸ்ட் அந்த ஆர்டிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா போயிடுங்க. இப்போ இந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்டென்ஷனை கிளிக் வந்து பண்ணிட்டோன்னே ஒரு ஆன் பட்டன் இருக்கும். அதை கிளிக் வந்து பண்ணிடுங்க. அதை வந்து கிளிக் வந்து பண்ணிட்டோன்னே உங்களுக்கு இந்த ஆர்டிக்கல் எந்த ஃபாண்ட்டில் இருக்கணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபாண்ட்டோட சைஸ் ஃபாண்ட்டோட கலர் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணால் போதும். அந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது மாதிரி செட் பண்ணீங்களோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். இது மாதிரி இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு வேண்டிய ஆர்டிக்கலை ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த வீடியோவில் பார்த்த இந்த 5 குரோம் எக்ஸ்டென்ஷனோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கு. உங்களுக்கு இதில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டென்ஷனை உங்களோட குரோமில் ஆட் வந்து பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்டென்ஷனுக்கான லிங்கை கிளிக் பண்ணுங்க. லிங்கை வந்து கிளிக் வந்து பண்ணிட்டோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஓப்பன் வந்து ஆகிடும். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஆட் டு குரோம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் வந்து பண்ணுங்க. அதை வந்து கிளிக் வந்து பண்ணிட்டோன்னே அந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட குரோம் ப்ரௌசரில் ஆட் வந்து ஆகிடும். இப்போ நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷனை பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணலாம். இந்த குரோம் எக்ஸ்டென்ஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப் பிசியில் இருக்கிற குரோம் ப்ரௌசரில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களால் யூஸ் வந்து பண்ண முடியும். உங்களோட ஆண்ட்ராய்ட் மொபைலில் இருக்கிற குரோம் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த எக்ஸ்டென்ஷன் எதுவுமே யூஸ் வந்து பண்ண முடியாது. அதுக்கான ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் மொபைலில் இருக்கிற குரோம் ப்ரௌசருக்கு கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா தரல. அப்போ இந்த குரோம் எக்ஸ்டென்ஷன் எல்லாத்தையுமே நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் யூஸ் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வழி இருக்குது. கிவி ப்ரௌசர். இந்த கிவி ப்ரௌசர் என்ற இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டரில் குரோம் ப்ரௌசர் எப்படி இருக்குமோ அந்த ப்ரௌசரை இந்த அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு வரும். கம்ப்யூட்டரில் இருக்கிற குரோம் ப்ரௌசரில் நீங்கள் என்னென்னலாம் வந்து பண்ணலாமோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிவி ப்ரௌசர் என்ற இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களோட ஆண்ட்ராய்ட் மொபைலையும் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பண்ண முடியும். அப்போ குரோம் எக்ஸ்டென்ஷன் எல்லாத்தையுமே இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களோட ஆண்ட்ராய்ட் மொபைலில் பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ண முடியும். உங்களோட ஆண்ட்ராய்ட் மொபைலில் குரோம் எக்ஸ்டென்ஷனை யூஸ் வந்து பண்ணணும்னா இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கையும் பார்த்தா போட்டுருப்போங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. ரொம்ப அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம கண்டிப்பா அந்த வீடியோவை நம்ம சேனல்ல போஸ்ட் வந்து பண்ணலாம். ஓகே, இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.